மிகவும் கொடுமையான கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு நாடுபுறம் இன்றைக்கி மிகுந்த வேதனையோடு இருக்கும் காலகட்டத்திலே நம்மளுடைய கோவை மாவட்டம் சூலூர் ஊராட்சி ஒன்றியம் காடாம்படி ஊராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றியிருக்கும் கண்ணையன் என்கின்ற கிட்டான் கடந்த 2 ஆண்டுகளாக மிக சிறப்பாக தூய்மை பணியாளர் தூய்மை பணியை செய்து நம்முடைய சூழல் யூனியன்லேயே ஒன்றிய ஆணையாளரிடம் மதிப்பு பெற்ற அப்படி ஒரு மதிப்புக்குரிய நல்ல மனிதர். அவர் கடந்த 5 நாளுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால் காரணமாக இறந்து விட்டார். அவருடைய இறப்பிற்கு அவரை இறந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் காடாம்படி ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் விவசாயி வெடிவெள்ளி PK கந்தசாமி அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடன் இங்கு வார்டு உறுப்பினர்கள் அவரும் சமூக ஆர்வலர் அவர்களும் இணைந்து நம்முடைய இந்த இதற்கு தூய்மை காவலருக்கெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டியது நம்முடைய டிஃபென்ஸ் காலனிலேயே இருக்க சிறப்பு செய்ய ஏற்பாடு செய்த கர்னல் கிரிசார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு முதலாக முன்வந்து டிஃபென்ஸ் காலனி வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ரூபாய் 10,000 அன்பளிப்பாக அவருடைய இறப்புக்கு அவருடைய வாரிசுக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய காராம்படி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக எங்களுடைய ஊராட்சி மன்றத்தின் சார்பாக எங்களுடைய தூய்மை பணியாளர் இறப்புக்கு அவருடைய வாரிசாருக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறோம். நம்முடைய ஊராட்சி மன்ற தூய்மை பணியாளர்களுக்கு அனோவா ஆர்மி மெடிக்கல் கேம்ப் சார்பாக நம்முடைய செயலாளர் அவர்கள் கிரிசார் முன்னின்று இந்த இதையெல்லாம் நம்முடைய மெடிக்கல் கேம்புக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அவர்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி அண்ணன் அவர்கள் முன்னின்று இதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்மி மெடிக்கல் கோரில் நான் 38 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எங்களதோட அசோசியேஷன் மெடிக்கல் சர்வீஸில் ஆர்மி மெடிக்கல் சர்வீஸில் ஆர்மி மெடிக்கல் கோர் அதில் நான் இங்கே நம்ம ஊராட்சிக்காக அவங்கள்ட்ட எல்லாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க. நியர் அபவுட் 200 மெம்பர்ஸ் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் ரேங்கில் இல்லை 200 மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க என்னுடைய மெசேஜை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் வரணும். அந்த கொஞ்சம் பேர் தன்னுடைய லிஸ்ட் உங்களுக்காக நான் இங்கே வச்சுருக்கேங்க. அவங்களுடைய தரப்புலேருந்து வந்த ஒரு அமௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம் நான் கொடுக்க முடியுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணி காடம்பாடி பஞ்சாயத்துக்கு கொடுக்க போகிறோம். PPE கிட்டு, அதாவது தூய்மை தொழிலாளர்கள் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு இது போட்டு போகலாம். அது காட்டிடுங்க, கம்ப்ளீட்டாக போட்டு போகலாம். அடுத்தது BP ஆப்ரேட்டர்ஸ், எத்தனை BP இருக்குது, எத்தனை உங்களுக்கு ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் பல்ஸ் ஆக்சிமீட்டர், உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்குது, பல்ஸ் ரேட் எவ்வளவு இருக்குது, அது அதில் வந்துடும். குளுக்கோமீட்டர், சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது நம்ம அதை பார்த்துக்கலாம். அது உங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இல்லைன்னா யாராவது பிரசிடெண்ட் ஒரு நர்ஸோ யாரொருத்தர் போடுறேன்னு இருக்கார், அவர் போட்டாருன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணலாம். தெர்மோமீட்டர், வாயிலெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, இப்படி காட்டினாலே போதும் எவ்வளோ டெம்பரேச்சர் வரும்னு தெரிஞ்சிடலாம். ஆக்சிஜன் சிலிண்டர், உங்களுக்கு முதல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இருந்தது, இது இங்கே வச்சுக்கலாம். யார் வந்தாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் நிறையா கொடுத்துருக்கேன், இன்னும் வேணாலும் கொடுக்குறேன். நிறைய நீங்கள் டிஸ்போசபிள் இது யூஸ் பண்ணிவிட்டு எரிஞ்சிடலாம். அடுத்தது சானிடைசர், இதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அது இது மற்றது பெட்ஷீட் டிஸ்போசபிள், இதெல்லாம் பெட்ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எரிஞ்சிடலாம், இங்கே போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஐட்டம் முழுவதும் நான் இப்போது சூலூர் MLA ஸ்ரீ கந்தசாமி அவர்களுக்கு மூலமாக பஞ்சாயத்துக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காடாம்படி ஊராட்சியில் தமிழகத்திலே உருக்கி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்முடைய இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றாலும் கூட இராணுவத்தில் பணியில் இருக்கும்போது நாட்டை காப்பாற்றினார்கள். ஓய்வு பெற்ற பிறகு இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றும் என்று சிந்தனையோடு மக்கள் நேயத்தோடு மக்களை காப்பாற்றுவதற்கு இன்று ஓய்வு பெற்ற ஆர்மியில் பணிபுரிந்த அனைவரும் நம்முடைய கர்னல் கிரி சார் அவருடைய தலைமையில் அவர் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே பல பகுதிகளில் இருந்தாலும் கூட
மனித நேயத்தோடு தமிழகத்தில் இருக்கின்ற நம்ம காடாம்படியில் இருக்கின்ற நம்முடைய இங்கே இருக்கின்ற பணியாளர்களுக்கெல்லாம் வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்று மனித நேயத்தோடு இன்று பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வழியே இங்கு யார் வந்து தொற்றிலிருந்து பாதுகாப்பு தங்கினாலும் அவர்களுக்கு தொற்று எவ்வாறு இருக்கிறது என்று அளவீடு செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற அளவீடு செய்வதற்குண்டான அத்தனை உபகரணங்களையும் இன்று பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிட் வசதிகள், அதேபோல் கையுறைகள், அதேபோல் இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் சானிடைசர், அதேபோல் அவர்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் உடனடியாக அவர்களுக்கெல்லாம் அதிகமாக தொற்று பாதித்து ஆக்சிஜன் குறைபாடு இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து மருத்துவமனை வரை கொண்டு சேர்வதற்கு அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஆக்சிஜன் சிலிண்டரையும் கொடுத்து காடாம்படி ஊராட்சியில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்து இந்த ஊரிலே இன்று தங்கியிருக்கின்ற நம்முடைய கர்னல் கிரீஷா அவர்களுடைய ஏற்பாட்டின் காரணமாக நம்முடைய காடாம்படி ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினரிடம் இதை இன்று கொடுக்கிறார்கள். நீங்கள் இங்கிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி தொற்றிலிருந்து நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக நல்ல முறையில் உயிரை பணயம் வைத்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இதற்கெல்லாம் மேலாக நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றி. I am Colonel Giri. I am standing in the Panchayat Board office where we have already planned to donate whatever item I have procured on behalf of you. Those items are already, I got it laid out. Just Sulur constituency MLA has to come and he is likely to hand over all these items to Panchayat. So therefore you can see those items. This is a bedsheet, disposable bedsheet, sanitary PPE kit, sanitation solution, pulse oximeter, face mask, gloves, thermal temperature, BP apparatus, and sugar testing machine. These are all items I have procured. Is number of items, it will last for more than 1 month. Besides that,
Those patients admitted, daily getting admitted, about 5 to 7 patients getting admitted. There's no doctor and nurses. Panchayat Board President, he has already promised me to arrange a nurse very soon. These items will be handled by nurses. Those beds is about 20 beds he has arranged. Those patients admitted in the hospital, daily food, morning breakfast, lunch and dinner with tea 2 times. ANOVA we are providing, all expenditure will be borne by us. Besides that, we have arranged a bag full of varieties of vegetables, rice and eggs to those conservancies, safaiwalas, sanitation workers and laborers. Those are working in Panchayat Board. On behalf of ANOVA and Panchayat also partly paid the amount. Those bags also we have already distributed through Sulur constituency MLA Sri Kandasamy avargal. I'll be showing the hospital bed and all separately. It is just far away from this place. I will get it recorded and it will be shown to you. Thank you, gentlemen. Besides that, these boards you can see, these are all details they have already arranged. This board. Besides that, they have purposely written in Tamil, those who have donated various places, various states, those details are given here. It's all your names. Top from Takawale, Colonel Soni, Colonel Naidu, Colonel Giri, Colonel Vishnukande, Colonel Ravinegi, Colonel Mohinder Singh, Colonel HK Singh, Colonel Chandrasekharan, Colonel Manchanda, Colonel Bhattacharya, Colonel OP Baba, Colonel MS Nagar, Colonel KR Nair, Colonel AC Sarkar, Colonel DHN Reddy, son of Colonel Jacob George and Mrs. Aruna Pari. These are the list they have purposely put in Tamil. So thank you, gentlemen. Thank you. கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக பாதுகாப்புடையும் முகக்கவசங்களும் மேலும் கொரோனா நோய் ஏற்பட்டால் உயிர்காக்கும் கருவிகளும் ஆம்புலன்ஸும் எங்களுக்காக கர்னல் கிரீசார் அவர்கள் காடாம்படி ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டார். அவர்களுக்கு தூய்மை பணியாளர் சார்பாக மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். In the end, Kadambadi Panchayat President Indrani Tangaraj and Mr. Tangaraj both are here. They want to speak on our donation and our gratitude. I will hand out to them. உலகையே அச்சுறுத்தும் கொரோனா மிக கொடுமையான நோய். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு வரும் பொதுமக்களுக்கு நம்மளுடைய காடாம்படி ஊராட்சியின் சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு பணியாற்றி வருபவர்களுக்கு நமது அனோவா ஆர்மி அகாடமிகள் சார்பாக காடாம்படி ஊராட்சி மன்றத்தின் தூய்மை பணியாளர்களுக்கு நம்முடைய காடாம்படி ஊராட்சியிலே 12வது வார்டு பகுதியில் இருக்கும் டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும் கர்னல் சார் கிரீசார் அவர்களின் மூலமாக அவருடைய கிளப் சார்பாக உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த கொரோனா நோய் பரவாமல் தடுக்க சானிடைசர் மருந்தும் மற்றும் முகக்கவசம், மாஸ்க்கு, சானிடைசர், ஆக்சிஜன், கொரோனா ட்ரெஸ்ஸு, பெட் கவர் ஆகியவற்றெல்லாம் கொடுத்து, அது மட்டுமல்லாமல் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையான உணவு, காய்கறிகள், அரிசி அவையெல்லாம் கொடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.